Factors of production. Human activity can be broken down into two components, production and consumption. When there is a production, a process of transformation takes place. Inputs are converted into an outputs. The inputs are classified and referred to as land, labor, and capital. Collectively, the inputs are called factors of production. When the factors of production are combined in order to produce something, a fourth factor is required. Goods and services do not produce themselves but need some conscience through process in order to plan and implement manufacture. This thought process is called entrepreneurship and organization. Factors of production. Primary factors and derived factor. Primary factors are land and labor. These are naturally given and without them no goods can be produced. Derived factors are capital and organization. These derived factors when combined with the primary factors of production raise total production. Factors of production, they are land, labor, capital, organization. Factor of production. இதில் என்ன சொல்ல வராங்கன்னா ஒரு ஹியூமன் ஆக்டிவிட்டி, அதாவது மனுஷனுடைய எண்ணங்கள் படி ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷனை வந்து ரெண்டு வகையாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று ப்ரொடக்ஷன், இன்னொன்று கன்சப்ஷன். ஓகேயா? ப்ரொடக்ஷன்னா என்னது? நம்ம ஒரு பொருளை உருவாக்குறோம், தயாரிக்கிறோம், அதுதான் ப்ரொடக்ஷன் சொல்லுவாங்க. ஓகேயா? தென் இது எப்படின்னா ஒரு இடத்துலேருந்து ஒரு பொருளை உருவாக்கி அது அவுட்புட், அது வந்து அவுட்புட்டுக்கு வரும்னா விற்பனைக்கு வரும். அதை தான் ப்ரொடக்ஷன், ஒரு ஃபேக்ட்ரியில் ஒரு ப்ரொடக்ஷன் சொல்கிறாங்க. தென் இந்த ஒரு ஃபேக்ட்ரி ப்ரொடக்ஷனில் வந்து என்னென்ன இன்புட்ஸ்க்கு ரொம்ப அவசியம் தேவைன்னா லேண்ட், லேபர் அண்ட் கேபிட்டல். லேண்ட்னா நிலம் வேணும், மக்கள் வேணும் வேலை பார்க்குறதுக்கு. தென் கேபிட்டல் பணம் வேண்டும், அப்படி தானே? தென் இந்த இதில் கலெக்டிவ் இன்புட்ஸ் வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா அந்த ஒரு ஃபேக்ட்ரியில் ப்ரொடியூஸ் பண்ணுற ப்ராடக்டை வந்து கலெக்டிவ் இன்புட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இப்படி சொல்லலாம், 2 வீலர் 4 வீலர் எல்லாம் தயாரிக்கிறாங்க, அப்படி தானே? அப்போ ஒரு 2 வீலர் வந்து அதோடைய பார்ட்ஸ், குட்டி குட்டி பார்ட்ஸ் எல்லாம் சின்ன சின்ன பார்ட்ஸ் லைக் நட்ஸு, பாடி ஆஃப் த 2 வீலர் எல்லாமே ஒரு ஃபேக்ட்ரியில் ஒரு இடத்துல ப்ரொடியூஸ் பண்ணி அதை எல்லாமே ஒன்று சேர்த்து ஒரு 2 வீலராக கொண்டு வருவாங்க, அப்படி தானே? அப்போ அது கொண்டு வந்தோன்னா அது அவுட்புட்னா என்னது? அது விற்பனைக்கு போகும். விற்பனைக்கு போகணுன்னா அதில் ஏதாச்சும் ஒரு டேமேஜ், சம் கைண்ட் ஆஃப் டேமேஜோ இல்லை ஒரு ஏதாச்சும் ஒரு வண்டி ஓடலையோ இல்லை வண்டி ஸ்டார்டிங் ப்ராப்ளமோ இருந்துன்னா ஒரு சர்வீஸ் சென்டர்னு ஒன்று கொண்டு வருவோம், அப்படி தானே? சர்வீஸ் சென்டர்னு கொண்டு வந்து அதில் என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு அதை சரி பார்த்து உடனே அதை வந்து இது பண்ணுவாங்க. அப்போ நம்ம வந்து ஒரு ஃபேக்ட்ரியில் ஒரு ப்ராடக்ட் தயாரித்தா அதுக்கு குட்ஸ் அண்ட் சர்வீஸ் சென்டர் மாதிரி ஒன்று அமைச்சிருக்கணும். ஒரு ஃபேக்ட்ரியில் கண்டிப்பாக அது தேவை. அப்போ ஒரு 2 வீலர் அதாவது மெக்கானிக்கல் சம்மந்தமாக ஏதாச்சும் நம்ம ஒரு ப்ராடக்டை உருவாக்கணும்னா அப்போ சர்வீஸ் சென்டர்னு ஒன்று இருக்கும். அதில் வந்து சர்வீஸ் பண்ணி அந்த வண்டியை திருப்பி சரிப்படுத்தி இது பண்ணுவாங்க. ஸோ அப்போ அதை வந்து ஃபோர்த் ஃபேக்ட்ரி இஸ் ரெக்வயர்டுன்னு சொல்கிறோம். அது சர்வீஸ் சென்டராக தான் ஃபோர்த் ஃபேக்ட்ரி ரெக்வயர்டுன்னு சொல்கிறோம். ஓகேயா? அப்போ இந்த பிளான் இம்ப்ளிமெண்ட் ஒரு ஃபேக்ட்ரியை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு பிளான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதாவது கண்டிப்பாக குட்ஸ் கண்டிப்பாக அந்த ஃபேக்ட்ரியிலே ப்ரொடியூஸ் பண்ணணும். அப்புறம் அந்த ஃபேக்ட்ரியிலே அந்த ப்ராடக்டை தயாரிக்கணும். அந்த ப்ராடக்ட்டுக்கு ஏதாச்சும் ஒரு சம்மந்தமான ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் இருந்தால் அதுக்கு சர்வீஸ் சென்டரும் வேணும். எல்லாமே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டிவிஎஸ் சொல்லலாம், அந்த ஹோண்டா கம்பெனி அப்படி எல்லாம் வச்சுருக்காங்க தெரியுமா, அது கூட சொல்லலாம். ஓகே? தென் இதெல்லாம் ஒரு பிளானிங் ஆர்டரில் வந்து ஒரு ஃபேக்ட்ரியை தயாரிக்கணும். இதை தான் என்ன சொல்லுவாங்க? என்டர்ப்ரனர்ஷிப் அண்ட் ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க. ஓகேயா? இப்போ வந்து ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷனில் வந்து 2 வகை இருக்குது. ஒன்று வந்து ப்ரைமரி ஃபேக்டர்ஸ் சொல்லுவோம், இன்னொன்று வந்து டிரைவ்ட் ஃபேக்டர்ஸ்னு சொல்லுவோம்.
ப்ரைமரி ஃபேக்டர்ஸ் எதை பேஸ் பண்ணி இருக்குதுன்னா லேண்டும் லேபரை மட்டும் பேஸ் பண்ணி இருக்குது. அதாவது ஒரு லேண்ட் வேணும், ஃபேக்ட்ரி உருவாக்க ஒரு லேண்ட் வேணும். அந்த ஃபேக்ட்ரியில் ஒரு ப்ராடக்ட், ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் தயாரிக்க போகிறோன்னா அந்த ப்ராடக்டை செய்கிற அளவுக்கு திறமையான மக்கள் வேணும். அதை தான் லேபர்னு சொல்லுவாங்க. ஓகேயா? அந்த குட்ஸை ப்ரொடியூஸ் பண்ண. டிரைவ்டு ஃபேக்டர்ஸ்னால் என்னன்னு சொல்லுவாங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஒரு லேண்டும் லேபரும் வேணும் ஃபேக்ட்ரி ஓப்பன் பண்ண. அந்த ஃபேக்ட்ரியை கட்டுறதுக்கு கேபிட்டல் கண்டிப்பாக வேணும். அந்த லேண்ட் வாங்குறதுக்கு கேபிட்டல் வேணும், அந்த ஃபேக்ட்ரியை கட்டுறதுக்கு கேபிட்டல் வேணும், அந்த ஆர்கனைசேஷன் உருவாகிறதுக்கு கேபிட்டல் கண்டிப்பாக வேணும். அந்த லேபருக்கு சேலரி மாதிரி கொடுப்போம்ல, மந்த்லி சேலரி மாரி, இல்லாட்டி டெய்லி வேஜஸ், அதாவது வீக்லி வேஜஸ், எப்படினாலும் கொடுப்பாங்க ஒரு ஃபேக்ட்ரியில். அப்போ அதுக்கும் நம்மளுக்கு என்ன வேணும்? கேபிட்டல் வேணும். ஓகேயா? அப்போ இந்த மாதிரி கேபிட்டல் இருந்தால் மட்டும்தான் ஒரு ப்ரைமரி ப்ராடக்ட், என்னது, ஒரு ஃபேக்ட்ரியில் வந்து ஒரு ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அது வந்து டோட்டல் ப்ரொடக்ஷன் வந்து ரேஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது இந்த ப்ரைமரி ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து ஒரு டோட்டல் ப்ரொடக்ஷனை ரேஸ் ஆகிறதுக்கு வந்து டிரைவ்ட் ஃபேக்டர்ஸ் கண்டிப்பாக ஒரு ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷனில் வந்து இந்த ரெண்டும் அவசியம். எந்த ரெண்டு அவசியம்? ப்ரைமரி ஃபேக்டர்ஸும் டிரைவ்ட் ஃபேக்டர்ஸும் அவசியம். Land as a factors of production refers to all those natural resources or gift of natural which are provided free to man. It includes within itself several things such as land surface, air, water, mineral, forest, river, lake, seas, mountain, climate and weather. Thus, land includes all things that are not made by man. Land can take on various forms, from agriculture land to commercial real estate to the resources available from a particular pieces of land. இதில் என்ன சொல்ல வராங்களா, ஒரு லேண்டுன்னு எடுத்துக்கிட்டாலே அது வந்து மனுஷனால் தயாரிக்கப்பட்ட லேண்டா இல்லை, மனுஷன் லேண்டை அமைக்கலை, அது இயற்கையாகவே ஒரு லேண்டு உருவாயிருக்கு. அது வந்து மனுஷனுக்கு ஒரு ஃப்ரீ அப்படின்னு சொல்லுவோம், ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி தானே? ஒரு லேண்ட் வந்து மனுஷனுக்கு ஒரு வரப்பிரசாதம். அவன் வந்து தங்குறதுக்கு, வீடு கட்டுறதுக்கு அது ஒரு வரப்பிரசாதமாக இயற்கையாகவே அமைஞ்சிருக்குது லேண்ட் வந்து. அந்த லேண்டில் வந்து செவரல் திங்ஸ் நம்ம பார்க்கலாம். எப்படி? ஒரு லேண்டு தரமட்டம், காற்று, நீர், அப்புறம் மினரல்ஸ், தென் அடுத்தது வளங்கள், தென் ஃபாரஸ்ட், என்னது, காடு, தென் ரிவர், ஆறு, லேக், தென் சீ, கடல், தென் மவுண்டெயின்ஸ், மலைகள், தென் கிளைமேட் அண்ட் வெதர். இவ்வளவும் ஒரு லேண்டில் அமைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே மனுஷனால் செய்யப்பட்டதா இல்லை, இயற்கையாகவே நம்மளுக்கு அமைஞ்சிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. Characteristics of land. Number 1. Land is a free gift of nature. Man has to make effort in order to acquire other factors of production. But to acquire land, no more human efforts are needed. Land is not the outcomes of human labor. Rather, it is existed even long before the evolution of man. Number 2. The land is fixed in supply. The total quantity of land does not undergo any change. It is limited and cannot be increased or decreased with human efforts. No alternation can be made in the surface area of land. Number 3. The land is imperishable. All man-made things are perishable, and these may even go out for extents. But the land is indescribable, thus it cannot go out of extents. It is not describable. Number 4. Land is a primary factors of production. In any kind of production process, we have to start with the land.
For example, in industries, it helps to provide raw materials, and in agriculture, crops are produced on land. Number 5. Land is immovable. It cannot be transported from one place to another. For instance, no portions of India's surface can be transported to some other country. Number 6. Land has some original indescribable power. There are some original and indescribable power of land which a man cannot destroy. Its fertility may be varied, but it cannot be destroyed completely. Number 7. Land is differ in fertility. Fertility of land differ on different pieces of land. One piece of land may produce more and the other less. As a gift of nature, the initial supply price of land is zero. However, when used in production, it becomes scarce. Therefore, it fetch a price accordingly. இப்போ வந்து லேண்ட் இஸ் எ ஃப்ரீ கிஃப்ட் ஆஃப் நேச்சர். இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, லேண்ட் வந்து ஒரு நேச்சரால் உருவாக்கப்பட்டது. ஓகே, இதில் வந்து மனுஷனுக்கு வந்து எந்த வேலை அவசியமும் இல்லை. மனுஷன் வந்து லேண்டை உருவாக்கினா அப்படின்னு சொல்கிறதுக்கு அங்கே வேலையே இல்லை. மனுஷன் வந்து லேண்டை உருவாக்கலாம். அது வந்து இயற்கையாகவே அமைந்தது தான் லேண்டு. அப்போ வந்து இந்த லேண்டை வந்து அவுட்கம்னா இந்த லேண்டை வந்து ஒரு லேண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து ஒன்று அந்த லேண்டில் என்ன விளையுது அப்படின்னு பார்க்கணும். ஒன்று சில இடத்துல வந்து மினரல்ஸ் வந்து உருவாகிருக்கும். சில லேண்ட் வந்து அக்ரிகல்ச்சர் க்ராப்புக்காண்டியே உருவாகிருக்கும். அப்போ அந்த லேண்டை வச்சு நம்ம என்ன பயன்படுத்தலாம் அப்படின்னு தான் அவன் வந்து ஹியூமன் வந்து அவுட்கம் கொண்டு வரணும். ஸோ அந்த லேண்டை கூட மனுஷன் கொண்டு வரல. ஓகேயா, அது இயற்கையாகவே ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, அது லாங் இயர்ஸ் பிஃபோரே ஸ்லோவாக எவல்யூஷன் ஆகிருக்கு. ஸ்லோவாக அந்த லேண்ட் வந்து இயற்கையாகவே நிறைய மினரல்ஸும் வளங்களும் பெற்று அப்படி ஸ்லோவாகவே மாறி வந்திருக்குது. அப்படி லேண்ட் வந்து நிறைய மினரல்ஸோட கலந்து அப்படி மாறி வந்திருக்கு. ஸோ அவங்க வந்து இந்த லேண்ட் வந்து இதுக்கு யூஸ் ஆகும், இந்த லேண்ட் வந்து இதுக்கு யூஸ் ஆகும்னு அவங்களே அதை ஐடென்டிஃபை பண்ண ஆரம்பித்தாங்க. அதுதான் ஃப்ரீ கிஃப்ட் ஆஃப் நேச்சர் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டாவது வந்து லேண்ட் இஸ் ஃபிக்ஸட் இன் சப்ளைன்னு சொல்கிறாங்க. லேண்ட் வந்து ஒரு ஃபிக்ஸட் தான் பார்க்க போனால். அது வந்து சேஞ்சஸ் மாறும், ஆனால் குவான்டிட்டிலேயோ குவாலிட்டிலேயோ மாறாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து லேண்ட் வந்து இன்க்ரீஸும் ஆகாது, லேண்ட் வந்து டிக்ரீஸும் ஆகாது. ஓகே, அது இன்க்ரீஸும் ஆகாது, டிக்ரீஸும் ஆகாது. எப்படின்னா ஹியூமனோட எஃபெக்ட் மூலமா, அதாவது சில அக்ரிகல்ச்சர் லேண்டில் வந்து நிறையா இயற்கை வளங்கள், அதாவது நிறையா ஃபர்டிலைசர்லாம் போட்டு அதை கொண்டு வரக்குள்ள லேண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கலாக வந்து லேண்ட் வந்து வளம் பெற்று வருது அப்படின்னு நம்ம ஹியூமனோட எஃபெக்ட் மூலியமாகவும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து லேண்ட் சர்ஃபேஸ்னால் என்னது? தரமட்டம். அந்த தரமட்டத்தை வேணால் உயர்த்தலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், ஆல்டர்னேஷன் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம் ஒழிய இயற்கையாகவே அது வந்து என்ன ஆகாது? சேஞ்சஸ் ஆகாது. சேஞ்சஸ் வந்து எதில் ஆகும்னா ஸ்லோ ப்ராசஸ் மூலயமா தான் ஆகும். மற்றபடி நம்மளாம் நாளைக்கு மாறிடும், இன்னைக்கு மாறிடும் அப்படின்னு நினைக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்பர் 3 வந்து லேண்ட் இஸ் இம்ப்ரெஷபிள்னா அழியக்கூடிய தன்மை இல்லாதது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு பொக்கிஷமானது அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா மேன்மேடு திங்ஸ் வந்து ப்ரெஷபிள். அது வந்து சீக்கிரமாக ஒன்று அழிஞ்சு போகும், இல்லாட்டி அப்படி மண்ணுக்குள்ளே மண்ணாக பதிஞ்சு போயிடும், ஒன்று அது அந்த இடமே இல்லாமே ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க மேன்மேட் திங்ஸ். பட் லேண்ட் வந்து அப்படி இல்லை, இன்டிஸ்ட்ரக்டிபிள் அப்படின்னா ஒரு லாங் எவர் லாஸ்டிங்னா
ரொம்ப காலமாக லேண்ட் வந்து இயற்கையாகவே அமைஞ்சிருக்கு. இன்னும் ரொம்ப காலமாகவே இயற்கையாகவே அப்படியே இருக்கும். லேண்டுக்கு வந்து அழிகிற தன்மையே இல்லை. அதால் அது இயற்கையால் அழியாது, செயற்கையாலையும் கூட அழிக்க முடியாது. லேண்ட் வந்து அப்படியே தான் இருக்கும், அதுக்கு அழிகிற தன்மை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து லேண்ட் இஸ் அ ப்ரைமரி ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு லேண்டில் வந்து எது வேணாலும் உருவாக்குவாங்க. ஒன்று ஃபேக்ட்ரி உருவாக்கலாம், இண்டஸ்ட்ரீஸ் உருவாக்கலாம், அக்ரிகல்ச்சர் உருவாக்கலாம், க்ராப்ஸ் அதில் ப்ரொடியூஸ் பண்ணலாம், ரா மெட்டீரியல்ஸ் அதில் உருவாக்குறாங்க அந்த வித் த ஹெல்ப் ஆஃப் த லேண்டு. அப்புறம் லேண்டில் ப்ரொவைட் ஆகிற ரா மெட்டீரியல்ஸ் மூலமாக நிறையா ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணலாம். எல்லாமே இதெல்லாம் லேண்டு வந்து ஒரு ப்ரைமரி ஃபேக்டர் வந்து யாருக்குன்னா ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணுறவங்களுக்கு ஒரு ப்ரைமரி ஃபேக்டர்ஸ். லேண்ட் வித்தவுட் லேண்ட் எதையும் நம்ம பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு செடியை நீங்கள் நட்டணும், ஒரு மரம் நட்டினா ஒரு சிமெண்ட் தரையில் போய்ட்டு நட்ட முடியாதுல்ல. அதுக்கு ஒரு கரெக்டான ஒரு குறிப்பிட்ட ஒரு லேண்ட் வேணும். அந்த லேண்டில் வளர்க்குறான்னா யாரும் அதை வெட்டக்கூடாது. அந்த மாதிரி கரெக்டாக ஒரு இடத்துல அமைச்சு லேண்டு வைக்கிறோம். அது ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லுவோம், அக்ரிகல்ச்சர் சொல்லுவோம், அப்புறம் கிராப்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ் ஆன் லேண்ட் சொல்லுவோம். இதெல்லாமே ஃபேக்ட்ரி ஏரியா, அதெல்லாம் நம்ம வந்து ப்ரைமரி ஃபேக்டர்ஸில் வந்து சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து லேண்ட் இஸ் இம்மூவபிள். லேண்டை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு தூக்கிட்டு போக முடியுமா? நடக்காத காரியம், அப்படி தானே? அது தூக்கிட்டு போக முடியுமா? ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியாவில் இருக்க ஒரு போர்ஷனை அந்த சர்ஃபேஸை எடுத்துகிட்டு போயிட்டு இன்னொரு இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வைக்க முடியுமா? முடியவே முடியாது. ஸோ லேண்ட் வந்து ஃபிக்ஸடாக ஒரு இடத்துல இயற்கையாகவே உருவாகி அமைஞ்சிருக்குது. அதில் வந்து நம்ம என்ன பண்ணலான்னு தான் பார்க்கணும் இல்லையா? அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாமா, இந்தியாவை தூக்கிட்டு போயிட்டு இன்னொரு இடத்துல வைக்கலாமா அப்படின்னு நம்ம வந்து யோசிக்கவே முடியாது. ஸோ லேண்ட் வந்து ஒரு இம்மூவபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து லேண்ட் ஹேஸ் சம் ஒரிஜினல் இன்டிஸ்ட்ரக்டபிள் பவர். அதாவது லேண்ட்லே இயற்கையாகவே ஒரு ஆரிஜின்னா அதுக்கே பல தன்மைகள் உண்டு. எந்த மாதிரினா, மினரல்ஸ் கலந்துருக்கும், இயற்கை வளங்கள் கலந்துருக்கும், எல்லா வகையான இயற்கை வளங்கள் கலந்துருக்கும். ஸோ அப்புறம் அந்த லேண்ட்லே நிறைய இது உருவாகிற மாதிரி அந்த பல சக்திகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அது வந்து ஒரு எவர் லாங் லாஸ்டிங், அது வந்து இயற்கையாகவே ரொம்ப காலமாகலேருந்தே அமைஞ்சு இருக்கிற ஒரு தன்மை உடையது. அதை வந்து மனுஷனாலையும் கூட என்ன பண்ண முடியாது, டிஸ்ட்ராய் பண்ண முடியாது. ஸோ ஒவ்வொரு லேண்டுக்கும் ஒவ்வொரு வகையான ஃபர்டிலிட்டி, அந்த இது இயற்கை வளங்கள் அமைஞ்சிருக்குது. ஆனால் அதை வந்து கம்ப்ளீட்டாக நம்மளால், அதாவது மனுஷனாலேயோ சம்டைம்ஸ் இயற்கையாலேயோ கூட அதை அழிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு இடத்துக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்தியாவே எடுத்துக்கோங்களேன், நார்த்து சைடில் பார்த்திங்கன்னா ஃபர்டிலிட்டி லேண்டு லைக் அலுவியல் சாயில் அமைஞ்சிருக்கும். அப்புறம் டாப் ஆஃப் த நார்த்து பார்த்திங்கன்னா மவுண்டன் சாயில் அமைஞ்சிருக்கும். அப்புறம் மிடில் ஆஃப் இந்தியாவில் பார்த்திங்கன்னா பிளாக் சாயில் அமைஞ்சிருக்கும். சவுத் ஆஃப் இந்தியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெட் சாயில் அமைஞ்சிருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு லேண்டில் ஒவ்வொரு இடத்துக்கு ஒவ்வொரு ஏரியா வந்து ஃபர்டிலிட்டி லேண்டு, அந்த ஃபர்டைல் லேண்டு வந்து டிஃபர் ஆகும் ஒழிய, ஆனால் லேண்டை வந்து என்ன பண்ண முடியாது, டோட்டலாக கம்ப்ளீட்டாக அதை வந்து டிஸ்ட்ராய் பண்ணி இதில் இந்த சாயிலை தான் கொண்டு வரணும், அதில் அந்த சாயில் தான் கொண்டு வரணும்னு நம்மளால் இயற்கையாக பண்ண முடியாது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, லேண்ட் இஸ் டிஃபர் இன் ஃபர்டிலிட்டி. அதாவது லேண்ட் வந்து ஒவ்வொரு பீஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவே எடுத்துக்கிட்டிங்களா, ஒவ்வொரு ஏரியா, இது நார்தர்ன் பார்ட், ஈஸ்டர்ன் பார்ட், வெஸ்டர்ன் பார்ட், சதர்ன் பார்ட், சென்ட்ரல் ஆஃப் இந்தியான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒவ்வொரு பீஸ் ஆஃப் லேண்ட் வந்து விதவிதமான சாயில் வந்து அமைஞ்சிருக்குது. உங்களுக்கே தெரியும், நார்தர்ன் மவுண்டெயின்ஸில் வந்து மவுண்டெயின் சாயில் சொல்லுவாங்க. நார்தர்ன் பிளேன்ஸில் வந்து என்ன சாயில் சொல்லுவோம், அலுவியல் சாயில்னு சொல்லுவோம். தென் டெக்கான் பிளாட்டியூவில் பிளாக் சாயில், அதாவது பிளாக் சாயில்,
கொஞ்சம் இடத்துல வந்து கிளே சாயிலும் அந்த பிளாக் சாயில்னாலே ஒரு மாதிரி வகையான கிளே தான். தென் நெக்ஸ்ட் வந்து ஈஸ்டர்ன் அண்ட் வெஸ்டர்ன் காட்ஸ், அதாவது கோஸ்டல் ஏரியா சைடில் பார்த்தீங்கன்னா ரெட் சாயில் அமைஞ்சிருக்கும். இந்த மாதிரி டெசர்ட்டில் பார்த்தீங்கன்னா டெசர்ட் சாயில் அமைஞ்சிருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு பீஸ் ஆஃப் லேண்ட் வந்து அமைஞ்சிருக்குது. ஆனால் அதில் வந்து மோர் ஆர் லெஸ் அதாவது என்ன ப்ரொடியூஸ் பண்ண முடியாதோ, அதாவது லேண்டுக்கு தெரியாது, அப்படி தானே, மனுஷனுக்கான தெரியும். இந்த சாயிலில் இதை விளைவிக்கலாம், இந்த சாயிலில் இதை கொண்டு வரலான்னு அவனுக்கு தான் தெரியும். ஸோ லேண்டு வந்து ஃபஸ்ட்டு ஜீரோவாக தான் இருக்கும். அதை ஒரு சப்ளையும் இல்லாமல் நேச்சராக அதாவது கடவுளால் கிஃப்ட் ஆனது ஒரு லேண்டு, அப்படி தானே, அது வந்து ஜீரோவாக இருக்கும். அதை நம்ம யூஸ் பண்ணுறது யூஸ் பண்ணாதது, நம்ம அதை எப்படி யூஸ் பண்ணுமோ அதுக்கேற்றாப்புல நம்மளுக்கு ப்ரொடக்ஷன் அமையும். சில பேர் வந்து ரொம்ப அதாவது சில லேண்டில் வந்து அதாவது சில தன்மைகள் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டெசர்ட் சாயில் எடுக்கலாம், அதில் நிறைய தன்மைகள் கிடையாது, அப்படி தானே. டெசர்ட் சாயிலில் வச்சு எதுவுமே பண்ண முடியாது. அதாவது அதில் என்ன வளரணும் அது மட்டும் தான் வளரும் ஒழிய எல்லாம் நம்ம அங்கே போயிட்டு டெசர்ட் சாயிலில் போயிட்டு அரிசி அதாவது ஃபார்மிங் பண்ணலாமா, அரிசியை விளைய வைக்க முடியுமா, முடியாது. அதில் என்ன உருவாகுதோ அதை மட்டும் தான் பண்ண முடியும் ஒழிய. ஸோ சில இடம்லாம் சில தட்டுப்பாடுகள் இருக்கும் சில மண்ணுங்களுக்கு. அதுக்கு ஏற்றாப்புல அந்த மண்ணுக்கு ஏற்றாப்புல தான் நம்ம வந்து ப்ரொடக்ஷன் உருவாக்கணும். ஸோ லேண்டு வந்து ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு இடத்துக்கும் எப்பயுமே டிஃபர் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. Labor is the human inputs into the productions of process. Alfred Marshall defines labor as the use of body or mind, partly or wholly, with a view to secure an income part from the pleasure derived from the work. லேபர் என்னது, மனுஷன் வந்து மனுஷங்கிட்ட ஒரு வேலை செஞ்சால் அந்த வேலையை செஞ்சு கொடுக்குறவங்கள வந்து லேபர்ஸ்ன்னு சொல்லுவோம். லேபர்ஸ் வந்து பல வகையானது இருக்குது. அதாவது மெஷின் ஒர்க் பண்ணுறவங்க, அதுக்கப்புறம் வயலில் வேலை பார்க்குறவங்க, அப்புறம் கம்ப்யூட்டரில் உட்காந்து வேலை பார்க்குறவங்க, அப்புறம் எப்படி கூட நிறைய வகைகள் இருக்குது. வீடு கட்டுறவங்க எல்லாரையும் நம்ம ஒரு பொருளை தயாரிக்கிறதுனாலே அவங்களே லேபர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஈவன் நான் கூட டீச்சிங் வேலை பார்க்குறேன், அப்போ நான் ஒரு லேபர் தான், அந்த மாதிரி. ஓகே. ஸோ இதில் வந்து மார்ஷல் என்ன டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா, நம்மளுடைய பாடியும் மைண்டும் ஹோல் பார்ட்டும் ஒர்க் பண்ணணும். அதாவது ஒரு செக்யூர்டு இன்கம் பார்ட்டுக்காண்டி ஒரு சந்தோஷமாக ஒரு ப்ளெஷராக நம்ம வந்து ஒரு வேலையை பார்க்கக்குள்ள அந்த ஒர்க் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும். ஒரு ஒர்க் வந்து டிரைவ்டு ஆகும். ஒரு சந்தோஷமாக ஒரு வேலையை பார்க்கக்குள்ள அமையக்குள்ள. ஸோ அதை தான் அவர் வந்து ஒரு டெஃபினிஷன் மாதிரி சொல்லியிருக்காரு. ஓகே.